பிரேஸ் தி லார்ட். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை வழங்கும் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தியின் தலைப்பு வெளிச்சமாயிருங்கள். செய்தி அளிப்பவர் பிஷப் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரணம் கற்றுக்கொண்டன. வேதத்தை நாம் படிக்கும்போது இந்த வேதத்தை ஏன் நாம் படிக்க வேண்டும், ஏன் வேதத்தோடு பழக வேண்டும், இந்த வேத வார்த்தையில் எடுத்துக்கொண்டான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும், ஒரு காரியங்களை துவங்க வேண்டும், ஒரு காரியங்கள்னா அங்கே ஒரு வெளிச்சம் நமக்கு தேவை. இப்போ தேவன் வந்த உடனே பாருங்கள், ஒரு ஒழுங்கின்மையை பார்க்குறார். இந்த ஒழுங்கின்மையத்தில் முதலாவது சரி பண்ணணும் நண்பர். இதை சரி பண்ணும்போது என்ன பண்ண, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிக்கிறான். அப்போ வெளிச்சத்தை பாருங்கள் மேலே கொண்டு வரா, இருளை ஆழத்துக்கு அனுப்புகிறான். அப்போ வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்க வேண்டும். வெளிச்சமாக இருந்தால்தான் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துவது, தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, தன் குடும்பத்தில் என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களும் ஞானமாக செய்யணும். இப்போ வெளிச்சம் இல்லை, இங்கே வைக்க வேண்டியது அங்கே வச்சுருவேன், அங்கே வைக்க வேண்டியது இங்கே நான் எல்லாத்தையும் மாற்றி கரண்ட் இல்லைங்க, எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த வெளிச்சம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு காரியங்களை செய்ய முடியாது. அப்போ சரியான காரியங்கள் ஒரு மனிதன் செய்யணும்னா வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் என்ன? இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள், வெளிச்சத்துக்கு கரண்ட்டு உடனே பாருங்கள் சுவிட்செல்லாம் போட்டு வச்சுட்டு லைட் போட்டுரும். அப்படி கரண்ட்டு கட் ஆகுமானால் அது ஸ்தம்பித்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். உடனே என்ன பண்ணுறோம், அங்கே எமர்ஜென்சி லைட் வாங்கி வச்சுருக்கோம். அப்படி இல்லை, இன்வெர்டர் ஒன்று வாங்கி வச்சுட்டா பண்ணும், எப்போதும் கரண்ட்டு இருக்கிறது போலே மாற்றிக்கொள்வோம். அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தான் வசனம். இந்த வசனத்தை இப்போ குறித்து வேதம் அழகாக சொல்லிட்டு போகிறேன். 119, 105 பாருங்கள், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். உன் மகன் தவறு செய்யக்கூடாது என்று சொன்னால் சத்தியத்தை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். என் மகள் தவறு செய்யக்கூடாதுன்னா சத்தியத்தை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு அம்மா என்கிட்ட பேசும், ஐயா சோத்திரையா, ஐயா நான் பேசுகிறேங்கன்னு சொல்லுவோம். அந்த அம்மா பேரை சொல்ல விரும்பல. அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட பேசும். பேசிட்டு கடைசி சொல்லுவோம், ஐயா பொண்ணுக்காக ஜோம் பண்ணுங்கய்யா, பொண்ணு இப்படி பண்ணிட்டாயா, வாழ்க்கை இப்படி தொலைச்சிட்டு வந்துட்டா, அடுத்தது பார்த்திங்கன்னா பேரப்பிள்ளை இப்படி இருக்கிறான், இவ்வளோ படிக்கிறான், 9வது படிக்கிறான், ஆனால் அந்த பிள்ளை இப்படி இருக்கிறான், இவன் எதுவுமே கேட்க மாட்டேறையா. கேட்காததுக்கு என்ன காரணம்? உன் பிள்ளைக்கு அதே இதை ஊட்டினேன், 3 வேளை சாப்பாடு கொடுக்குற, தேவையான துணிமணிகளை கொடுக்குற, எல்லாவற்றையும் கொடுத்த, சத்தியத்தை கொடுத்தியா, சத்திய வசனத்தை கொடுத்தியா? சத்திய வசனத்தை நீ கொடுக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். சத்திய வார்த்தையோடு உற வேண்டும். அந்த சத்திய வார்த்தை தான் உம்முடைய வசனம். என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று வேதம் அழகம். அப்போ இந்த வசனங்களை ஒரு மனிதன் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெளியே இல்லை, பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இவ்வளோ நாள் முடமாக இருந்தவன் இப்போ எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். காரணம் தெரியுமா? உள்ளது என்ன? சத்தியம், வேத வசனம், தேவனுடைய வார்த்தைகள். அவைகளை எடுத்து கொடுக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்குது. அவன் நடக்கக்கூடியவனாய் மாறுகிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம், எதை கொடுக்க ஆயத்தப்படுகிறோம், எதை கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி நீங்கள் கொடுக்கும் போது தான் அவைகள் தான் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணும், இன்றைக்கி வெளிச்சத்துக்குரியதாய் மாற்றும். இந்த வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு அநேகர் வாழ்கிறார்கள். இந்த வெளிச்சமாக இயேசு வந்திருக்கிறார் வாழ்க்கையில். அவர் இவன் வாழ்க்கை கொண்டு போ. இன்றைக்கி குடும்பம் சரியில்லையா, வீட்டுக்குள்ளே கடனோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்குங்களா, வியாதியோடு இருக்குங்களா, பிரச்சனையோடு இருக்குங்களா, சாத்தான் பிடியில் இருக்கீங்களா, இன்றைக்கி இயேசு உள்ளே கொண்டு போ. தேவனுடைய வார்த்தை கைக்கொள், உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கும், நீ வெளிச்சமாய் மாற முடியும். யோவான் 8ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கவனிங்க, இந்த இயேசு சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனத்தில், அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தார். இந்த தேவனாக இருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு பூமியில் மனித ரூபம் எடுத்து இயேசு வந்தார். மனிதராய் மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்போ அந்த வார்த்தை தான் இப்போ மாம்சமாக என்ன பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி சொல்லுதுன்னா, என்ன ஒருத்தன் பின்பற்றினானா அவன் இருளில் நடக்க மாட்டான். அப்போ வசனத்தை பின்பற்றுகிற வாழ்க்கை இருளுக்குள்ளே போகாது. அவன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். அவன் வாழ்க்கையில் தேவன் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட வெளிச்சத்துக்குள்ளே ஒரு மனிதன் நடக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். அந்த வெளிச்சத்தின் வழியிலே நீ நடக்கும்போது உன் வாழ்க்கையில் எங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், பேசக்கூடாது என்பதை அறியலாம். இருட்டாக இருக்குமானால் நீ தேவையில்லாத செய்கையெல்லாம் எல்லாம் செஞ்சுருப்பேன். ஒரு வெளிச்சம் வந்த போதோ நீ வெட்கப்பட்டவனாய் மாறுவேன்.
இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இந்த இயேசு வர வேண்டும். இயேசு பாருங்க, நான் தான் என்ன பண்ணுறேன், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். என்ன ஒருத்தர் பின்பற்றினா அவன் இருளில் நடக்க மாட்டான்றார். அப்போது பின்பற்றுகிற ஒரு மனிதனாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு அந்த இயேசுவை பின்பற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் பின்பற்றி நடப்பார்னா அவங்களுக்குள்ள ஒழுக்கம் வந்துவிடும், சாந்த குணம் வந்துவிடும், அன்பு வந்துவிடும். இன்றைக்கு அந்த அன்பு இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் பாருங்கள், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத, விட்டு கொடுக்க மாட்டோம். நான் இப்படி தான், நான் இதை தான் செய்வேன், நான் அப்படி தான் நடப்பேன்னு சொல்லிட்டு இப்படி தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை மாறியது. ஏன்னா அவளை பார்ப்பாங்க, இவனா ஒரு கிறிஸ்தவனாங்கன்னு கேட்பாங்க. கிறிஸ்து அவனா, இவனை கிறிஸ்தவனான்னு கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? இந்த பூமியில் என்னை அவர் கிறிஸ்துவாய் வைத்திருக்கார், உன்னை கிறிஸ்துவாய் வைத்திருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்துவர்கள் இந்த குணாதிசயம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த குணாதிசயம் இருக்கும்போது தான் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரகாசம் உள்ளதாய் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை மாறும். நான் இவ்வளோ நடக்கிறேன், என்னை யாருக்குமே தெரிலங்க. இனி இருளுக்குள்ளே இருந்தால் எப்படிங்க தெரியும்? நீ வெளிச்சமாக இருந்தாங்க, நீ சேர்த்து தெரியும், நீ பண்ணுற நீதி தெரியும், நீ நடக்கிற பரிசுத்தம் தெரியும், நீ பண்ணுகிற ஒவ்வொரு காரியம் தெரியும். நீ வெளிச்சமாக இருக்கணும் முதல்ல. அது அப்போ நான் வெளிச்சமாக இல்லாத போனால் இயேசுவை பின்பற்ற கற்றுக்கொள். யோவான் 1:5 வாசிக்கும் பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கவனிங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்குதான். எவ்வளோ இருட்டாக இருக்கட்டங்க, ஒரு மெருகுவெடுத்து கொளுத்தி வச்சு பாருங்க, அது என்னமா பிரகாசத்தை கொடுக்குது என்று. அந்த இருள் அவைகளை பற்றிக்கொள்ள முடியுதுன்னா பற்றிக்கொள்ள, கொளுத்தின உடனே இருள் தூரமாய் ஓடுகிறது. இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு இந்த இயேசுவை நீ பின்பற்ற 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 உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு வெளிச்சமாய் அவர் வந்திருக்கிறார். அந்த ஒளி எங்கே இருக்குதோ இருள் அங்கே விலகி ஓடும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசுவை நீங்கள் கூப்பிட வேண்டும். நிறைய பேர் வாழ்க்கையில் ஜபமே இல்லைங்க, வேத வாசிப்பு இல்லைங்க, தேவனுடைய உறவில்லை. ஆனால் கிறிஸ்தவன் வீட்டில் பாருங்கள் நிறைய பைபிள் வச்சுருப்பாங்க, வீட்டில் பாருங்கள் நிறைய காரியங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, பாட்டு புக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். பாடுறியாமல் பாடுவேன், டெய்லி பாடுவேங்கண்ணா, 2 பாட்டு பாட தெரியாது, 2 வசனம் சொல்ல தெரியாது. டெய்லி இருந்தால் தானே சொல்லத்துக்கு, டெய்லி இருந்தால் தான் பாடத்துக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் இன்றைக்கி வெளிச்சமாக இருக்க மாட்டீங்க. இந்த ஒளி உள்ளே வந்துட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லாம் இருளும் நீங்கிடும். இன்றைக்கி பாடுறாங்க சொல்லலாம், பார்ப்பேன், பைபிள்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இருளாகவே இருந்திருக்காங்க. காரணம், அதை வேதத்தை பிரியமாய் என்று சொன்னார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னார். அப்படி பிரியமாக இல்லாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அப்படி வாழாதீங்க, அப்படி நடக்காதீங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படி பிரயாசப்படும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் இடைப்பட வல்லவராக இருக்கிறார். அப்படி தேவனுடைய உறவிலே நீங்கள் நிற்க கற்றுக்கொள்ளும். தேவனுடைய பிரச்சனம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுதுமா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க வேண்டும், கொஞ்சம் நேரம் தேவனோடு கூட உறவாட வேண்டும். அப்பொழுது தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த ஒளி பாருங்கள் எவ்வளவு ஏதும் இருள் பற்றி கொள்ளாதபடிக்கு நடத்துகிறார். சங்கீதத்தில் பாருங்கள் 119 130 வாசிக்கும் போது பாருங்கள், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். பாருங்க, உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன பண்ணுது, இப்போ என்னை உணர்வுள்ளவனா மாற்றுது. நான் உணர்வே இல்லாதவங்க, இப்போ இந்த வசனம் தான் என்னை எப்படி மாற்று, உணர்வுள்ளனா போகுது. அந்த உணர்வு வரும்போது நான் உணரக்கூடியவனாய் மாற வேண்டும். விதைகளை குறித்து இயேசு சொல்லும்போது பாருங்கள், 4 விதைகளில் விதைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அவன் உணராத போது, அவன் உணர்வு அடையாத போது, வசனம் வந்தும் அதற்கு செவி கொடுக்காத போது, வசனம் வந்தோம் என் வாழ்க்கை கூட இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளாத போது, உணர்வு இல்லையா, உன் வாழ்க்கையில் பிரகாசம் வராது, வெளிச்சம் கிடைக்காது, நீ வெளிச்சமாக மாற முடியாது. உன்னை வெளிச்சமாக மாற்றத்துக்காகவே வசனம் வருது. அதை கேட்கும் போதே நீ என்ன பண்ண தெரியுமா, ஆமாம் நான் கூட சரியில்லை, இதை நான் மாற்றிக்கிறேன், இதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு என்ன பண்ண உங்களை நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும். சரி பண்ணி கொள்ளும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் என்ன பண்ண தெரியுமா, உங்களை பிரகாசிக்க பண்ணும். உங்கள் வீடுகள் மாத்திரம் இல்லை, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மாத்திரம் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே பிரகாசமாய் மாறும். அந்த மனிதனுக்கு எல்லாமே அறிந்தவனாய் மாற முடியும்.
இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வசனம் இவ்வளோ பெரிய வேலை செய்து இந்த வசனம்தான் பிரசித்தப்படுத்துது, இந்த வசனத்தினால்தான் வெளிச்சம் உண்டாது என்பதை அறியாமல் அவருடைய இஷ்டம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்க. அப்படி வாழக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது என்று வேதம் அழகாக சொல்லுது. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. பாருங்க, வேதமே வெளிச்சம் என்று அழகாய் தெரிவிச்சுது. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதம் வெளிச்சம் என்பதற்கு எத்தனை அடையாளத்தை நான் காண்பிக்க வேண்டும், இன்னும் அநேக அடையாளங்களை நான் காண்பித்து கொண்டே போவேன். அப்போ இந்த வேதம் உன் வாழ்க்கையில் இருக்குது, அதை நான் பயன்படுத்தாமல் இன்றைக்கு போகிறேன். இதுதாங்க படிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம். அம்மா, இதை என்ன பண்ண உணர்ந்து படிக்க வேண்டுமா, இதை தியானிக்க வேண்டுமா? ஒரு மனிதன் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த நாள் முழுதும் அவர் ஏன் இப்படி சொன்னார், என்னை பார்த்து அப்படி சொல்லுதுங்கண்ணா, அதெல்லாம் நல்லா யோசிக்க முடியும், அதன்படி நம்ம சிந்திக்க முடியும். ஆனால் வசனங்களை பார்த்து ஏன் என்னோடு கூட ஆண்டவர் இந்த காலவெளியில் இப்படி பேசினார்? நான் தூங்கி எழுந்தேன், நான் பைபிள் படிக்க போகிறேன், என்னையே அவர் திட்டின மாதிரி பேசினார், நான் என்ன காரியங்கள் செய்தேன், அப்போ எனக்குள்ளே என்ன குறைவு இருக்கிறது, நான் ஏன் இந்த குறைவுக்குள்ளே இருக்கிறேன், அவர் என்னை கடிந்து கொள்கிற அளவுக்கு நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன்? அந்த வசனத்தோடு பேசு, அந்த வசனத்தோடு இடைப்படு. அந்த வசனம் உன்னை பாராட்டி பேசுமானால், உன்னை பார்த்து உயர்வாய் பேசுமானால், என்னை உயர்வாய் பேசுவதுக்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்குது? நான் என்ன தகுதி உள்ள மகளாக இருக்கிறேன், தகுதி உள்ள மகனாக இருக்கிறேன்? என்னை பார்த்து ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார், எனக்குள்ள என்ன காரியத்தை அவர் உற்று கவனித்திருக்கிறார் அப்படின்னு பண்ணு. கொஞ்சம் யோசித்து அந்த வார்த்தையோடு இடைப்படு. அந்த வார்த்தை உனக்குள்ள தங்க ஆரம்பிக்கும், அந்த வார்த்தை நாள் முழுதும் உனக்குள்ள பேச ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையோடு நீ என்ன பண்ணலாம், நெருங்க முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் அப்படின்னா காதில் வாங்கி அப்படி விட்டுட்டு, தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை தினந்தோறும் பேசிக்கொண்டு, தேவையில்லாத வார்த்தைகளை மணிக்கணக்காக பேசிக்கொண்டு, தேவையில்லாததுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நேரத்தில் போயிருக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அந்த மகன் ரொம்ப பெருசாய் பேசி ஒரு பெரிய தகராறு உண்டு பண்ணி, அதுக்கு சமாளித்து பேசக்கூடிய எந்த வார்த்தைகள் வந்தாலும் அதுலேருந்து ஒரு குறைகளை எடுத்து பேசி சண்டையை பெருசாக்கி விட்டுச்சு. அப்போ பார்த்தோம், நீ ஆலயத்துக்கு போகிற பிள்ளை தானப்பா, ஆண்டோடைய சமூகத்தின் நாடுறவங்க தானேன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் தான் கேள்வி கேட்பாங்க. நான் அப்படி கேள்வி கேட்கல, ஆலயத்துக்கு போவது உண்மைதான், ஆனால் சத்தியம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். எதில் விடுதலாக்கும்? ஏதோ என்ன ஜெயிலில் பிடிச்சி போயிடாங்க வந்து என்ன விடுதலாக்குமா? இல்லைங்க, என் வாழ்க்கையில் எதிலெல்லாம் நான் சரியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அதிலெல்லாம் நான் விடுதலையாக்கி என்னை நல்லவனாய் மாற்றி காட்டும், என்னை உயர்ந்தவனாய் மாற்றி காட்டும், என்னை மேன்மை உள்ளவனாய் மாற்றிக்கோங்க. டெய்லி போய் பேசினா இருக்காங்க, போய் பேசினாலும் எல்லா இடத்துலையும் உன்னை உயர்வாக பார்ப்பாங்களா? வராமல் இருப்பா, என்ன நான் போய் பேச போகிறோன்னு தெரியல அப்படின்னு பார்க்குறவங்க மத்தியில் நீங்கள் அதில் சிறைப்பட்டு போய் இந்த பற்றியா இந்த வேத வாசனம் சிறையிருப்பை மாற்றிருக்கும். இப்போ போய் பேசணும் இருக்க மாட்டேன். ஒரு காலத்தில் அப்படி பேசுவாருங்க, அவர் இப்போலாம் பேச மாட்டார், நல்லவருங்க. ஒரு வேசித்தனம் பண்ணியிருக்கியா, அதில் சிறைப்பட்டு போயிருந்தியா, இது என்ன பண்ண, இந்த வசனம் மாற்றிடும், இந்த சத்தியம் என்ன பண்ண மாற்றிடும். இப்போ அவங்க நல்லவங்க, அவங்களெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, அவங்க பரிசுத்தமாக வாழறவங்க, பார்த்தியா உன் சிறையிருப்பை மாற்றிச்சா, உன்னை விடுதலை ஆக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களும் விடுதலை தரக்கூடிய வசனங்களை நம்ம என்ன பண்ண, தியானிப்பதில்லை, கேட்பதில்லை, அதன்படி வாழ்வதில்லை. வாழ்வதற்கு தேவ பிள்ளைகளாய் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய உறவில் நிற்கிற நீங்கள் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமான கற்றவங்களை ஆசிரியப்பா ஜெபிப்போம். பரலோக பிதாவையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொல்லிட்டு. அப்பா, என்னை பார்த்து வெளிச்சம் என்று சொன்ன ஒரு தெய்வம் நீராண்டவர். நாங்களோ இந்த வார்த்தைகளை கை கொள்ளாமல், இந்த வார்த்தையின்படி வாழாமல், இருளடைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதனால பிசாசு எங்களை எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக நான் மாறி போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இப்போ கேட்குறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் இடைப்படுங்கப்பா, அவர்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் காணப்படுற இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் தந்திரங்களுக்கு இப்போதே விடுதலையாக்கப்பட்டுட்டோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர்களை தேய்ச்சி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இன்றைக்கு வெளிச்சமாய் மாற நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழ்காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.